வாழ்க வளமுடன். இன்று நாம் காண இருக்கின்ற பதிவு இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையே தரிசனம் செய்ய நினைத்த அற்புத திருத்தலம் இது. சகல தோஷங்களையும் நீக்கும் பரிகார தலமாகவும் அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி என்னும் சகல சனி சம்பந்தப்பட்ட தோஷங்களும் நீங்கவும், பிதுர்தோஷம் விலகவும், கல்வியில் சிறந்து மேன்மை பெறவும், தொழிலில் அபிவிருத்தி ஏற்படவும், சகோதர ஒற்றுமை ஏற்பட இத்திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலமானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் என்னும் ஊரில் மலைக்கோட்டையில் அமர்ந்து அருள்பாலிக்கும் கோட்டை பைரவர் தனி சன்னதியாகும். தமிழகத்திலேயே வடக்கு நோக்கி அருள்பாலிக்கும் ஒரே சன்னதி இந்த கோட்டை பைரவர் மட்டுமே. பெரும்பாலான சிவன் கோவில்களிலும் பைரவமூர்த்தி தலங்களிலும் மேற்கு நோக்கித்தான் பைரவர் அருள்பாலிக்கின்றார். கோட்டை பைரவர் மட்டுமே வடக்கு நோக்கி சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு தரும் கண்கண்ட தெய்வமாக உள்ளார். சகல தோஷங்களையும் நீக்கும் பரிகார தலமாகவும் விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய சிறப்பு தலமும் இதுவே ஆகும். 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட குடவரை கோயில்களின் பாதுகாவலனாக கோட்டையின் வடதுபுறத்தில் கோட்டையின் பாதுகாவலனாக கோட்டை பைரவர் அருள்பாலிக்கின்றார். காசியில் உள்ள கால பைரவருக்கு நிகரானவர் இவரே. சுதந்திர போராட்ட வீரரான ஊமைத்துறை சுதந்திர போராட்டத்தின் போது இங்குதான் ஒளிந்திருந்ததாக வரலாற்று சுவடுகள் அறியப்படுகிறது. கோட்டை பைரவரை சிதறுகாய் அடித்து வழிபட்டால் நீண்ட நாட்கள் தீராத பிரச்சனைகள், தாமதமாகும் வழக்குகள் நல்விதமாய் முடியும். கண் திஷ்டி நீங்கவும், தொழிலில் பிரச்சனை தீரவும் இந்த பைரவரை வணங்கினால் நிச்சயம் நற்பலனை காணலாம். பல மாநிலங்களிலிருந்து பயணம் செய்து நம் மண்ணில் அருள் புரியும் பைரவரின் அற்புதத்தை நாமும் பெற ஒரு முறையேனும் வந்து தரிசனம் செய்து வாழ்வில் வளம் பெறுவோம். வாழ்க வளமுடன்.